பிரியமான மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரில. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம்ல. ஒரு ஃபாதர் பங்குச்சாமியார்னு வச்சுக்கோமே. அவர் கோயிலுக்கு வர்றாரு, காரை நிறுத்துகிறாரு. கார் பார்க்கிங் லாட்டில் நிறைய கார்கள்லாம் நிற்குது. அதனால் அவசரமாக அவருக்கு பூசை வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, டபுள் பார்க்கிங் அடிச்சிட்டார். டபுள் பார்க்கிங் அடிச்சுட்டு அவர் அடுத்து பார்க்குறாரு, போலீஸ் முன்னாடி நிற்கிறான். போலீஸ் முன்னாடி நின்றா என்ன நடக்கும்? சாமியார் கொஞ்சம் நர்வஸ். இந்த ஆள் என்னையை பார்ப்பாரா, இல்லை ஃபைனை போடுவாரா, டிக்கெட்டை போடுவாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தார். உடனே அவர் போலீஸ் அந்த ஃபாதர் வண்டியவே நோக்கி வந்தார். ஃபாதருக்கு ஒரு ஆசை, நம்ம தான் விவிலியத்தில் கொஞ்சம் இதாக இருக்கிறோமே, விவிலிய வார்த்தையை சொல்லி எப்படியாவது ஒரு வசனத்தை சொல்லி அவரை கொஞ்சம் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆமாம், என்ன சொன்னார்? Blessed are those who are merciful. Blessed are those who are merciful, for they shall receive mercy. இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், அவர்கள் இரக்கம் பெறுவர் அப்படின்னு சொல்லி போலீஸை சொன்னார். அவர் போலீஸு வேறு எதுவுமே கண்டுக்கறல. டிக்கெட்டை கொடுத்து இது பண்ணிவிட்டு, சாமி, மை சன், டு நாட் சின் எனி மோர், கோ இன் பீஸ். அவர் போலீஸ் என்ன சொன்னார்? இனிமேல் தவறு செய்யாத, இனிமேல் பாவம் செய்யாத, டிக்கெட்டை வாங்கிட்டு போயிரு அப்படி. ஸோ இதெல்லாம் எதுக்கா அப்படி சொன்னால், எட்டு சுரைக்காய் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் இறக்கமுள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேரம் வரும்போது அது நான் தான் முதல் எதிரியாக இருக்கலாம். எல்லாருக்குமே அது ஒரு சேலஞ்சாக இருக்குது. உண்மையிலேயே அது ஒரு இதுதான். நம்ம ஆசைப்படுறோம், விவிலியத்தில் இப்படி சொல்லுது, அதை வாசிக்கும்போது நல்லா வருது, ஆண்டவரே அடுத்த தடவை நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் நேரம் வரும்போது என்ன பண்ணுறோம்? எல்லாருமே பலவீனமாக உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, முதல் ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாட்டுறோம். நம்ம நினச்சி பாருங்களேன், அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் வார்டுக்கு அவர் உங்களோடு தான் பேசிட்டு போகிறாங்க. அம்மா, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்ட நிகழ்ச்சியை நினச்சி பாருங்களேன். எந்த நேரத்தில் நாம் பிறரை பாராட்டலை, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டது. எந்த நேரத்தில் நமக்கு தகுந்த நேரத்தில் இரக்கம் கொடுக்க இல்லாத இரக்கத்தை வழங்க ஒரு வாய்ப்பு கிடைத்தோ அந்த இரக்கத்தை கொடுக்காமல் இருக்கிறன்னு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டது. யாரோ சொன்ன ஒரு கூற்றுக்காக 10 வருடமாக மன்னிக்க முடியாமல் நம்ம உட்கார்ந்துருக்குறோம். யாரோ ஒருத்தர் சொன்னார், அட நேராக நீ பார்த்தியா? இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது, அவன் சொல்லியிருப்பான். ஏதோ ஒரு என்ன மாப் மைண்டு, கூட்டம் சேர்றது, உண்மையில் சேர்றது கிடையாது, உண்மையை பொறுத்து சேர்றது கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக இருக்கும். அவர் இப்படி தான், ஆமாம் அன்றைக்கி கூட நான் அப்படி போனார் பார்த்தேன். எல்லாம் ஊர்ஜிதத்தை வச்சு நம்முடைய கண்களை மறைக்கப்படுகிற செயல்கள் தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 23 பார்க்குறோம். எருசலேமை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர் இயேசு, புலம்புறார். எப்படி சொல்கிறாரு? கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையே. கடவுளுடைய இரக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதான் இது புலம்பல் புத்தகத்தில் பார்க்குறோம். அவருடைய இரக்கம் முடிவுறுவதில்லை. அவருடைய அன்பு அது ஒரு ஃபவுண்டன், அது நீரோடை, வற்றாத நீரோடை, அது சுரந்து கொண்டே இருக்குது. யார் வந்தாலும் சரி, கருப்பின மக்கள் வந்தாலும் சரி, சிவப்பின மக்களை வந்தாலும் சரி, நம்மளை மாதிரி ஆள் வந்தாலும் அந்த சுனையில் மூழ்கும் போது அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்குது. அதுதான் கடவுள் விரும்புகிறார். என்னுடைய அன்பு குறைந்து போகாது, என்னுடைய இரக்கம் முடிந்து போகாது. அப்போ கடவுளுடைய ஆசையெல்லாம், உன்னை நான் வாரி வழங்கணும், உன்னை நான் கட்டிப்பிடிக்கணும், உனக்கு நான் தேவையான அன்பை கொடுக்கணும். அதான் பார்க்குறோம். யோவான் நற்செய்தியில் 3:19 எப்படி பார்க்குறோம்? என்ன அப்படின்னா, மக்கள் ஒளியை விட இருளையே விரும்பினர். ஆக மீண்டும் மீண்டும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் சேர்றோம் அப்படின்னா, நம்முடைய கண்களை மறைக்கக்கூடிய சொற்களிலும் நண்பர்கள் கூட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் நம்முடைய இன்றைய சவால். பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய கண்கள் மறைக்கப்படும் போது எத்தனை முறை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வந்தாலும் நாம் பார்க்க முடியாது. இது முதல் நிலை. இரண்டாவது நிலையை பார்க்கும்போது இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. எப்போ திறக்கப்பட்டன அப்படின்னா, அந்த மறை நிகழ்ச்சி, அந்த மறை நிகழ்வை விளக்கும்போது,
திருச்சட்டத்தை விளக்கும்போது, அப்பத்தை உடைக்கிற போது அவருடைய கண்கள். அப்போது எது நமக்கு இதை உணர்த்துது அப்படின்னு சொன்னால், யார் ஒருவர் இயேசுவிடம் வரும்போது அல்லது அவருடைய அந்த மறைநூலில் இருக்கிற அந்த ஆன்மீக சிந்தனைகளை ஒருவன் உள்வாங்குகிற போது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இதைதான் கடவுள் விரும்புகிறார். அதான் மறுபடியும் பார்க்குறோம். வாழ்வு தரும் உணவு நானே, நீ என்னை சுவைச்சாதான் உனக்கு வாழ்வு உண்டு. ஆக உன்னுடைய கண்கள் திறக்கப்படணுமா, கடவுளை நாடு, கடவுளுடைய பிரசன்னத்தை நாடு. அதான் திருப்பாடல் 1 நம்ம பார்க்குறோம் இல்லையா, அல்லும் பகலும் திருச்சட்டத்தை தியானிக்கத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு நீரோடை மாறும். அதாவது காய்ந்து போன உள்ளங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு அந்த சதையினால் நிரப்பக்கூடிய ஆவியின் பிரசன்னம் பெருகும். நாம் எப்போ அந்த திருச்சட்டத்தை உள்வாங்கும் போது. திருச்சட்டம் வேறு யாரும் இல்லை, இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவே. பாருங்களேன், எத்தனை முறை அப்போஸ்தலர்களுக்கு மீண்டும் 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 தோன்றிக்கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கிட்ட நிலவுகிற அச்சம் போகணும், இவர்களுக்கிட்ட நிலவுகிற அந்த ஒரு நம்பிக்கையின்மை எல்லாம் காசிப்பிங், அது அந்த ஒரு நிலை போய் நேருக்கு நேராக சந்தித்து உணவு அருந்தி அவர்களை திடப்படுத்துகிறார். இதுதான் கடவுள் இரண்டாவது சிந்தனையாக கொடுக்கிறார். உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், நீ இரக்கமுள்ளவனாக இருப்பாய், உன்னுடைய மனதில் சதையிலான அந்த இதயத்தை நானே கொடுப்பேன், உனக்கு புதியதொரு ஆவியை கொடுப்பேன், அழிந்து போகக்கூடிய ஆவி அல்ல, இருளின் ஆட்சி அல்ல, இருளின் ஆவி அல்ல, மாறாக ஒளியினுடைய தன்மையை நான் உனக்கு கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலேயோ அல்லது நம்ம இருக்கிற இடங்கள்லையோ இரக்கத்தின் மனிதர்களாக அல்லது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட மனிதர்களாக இருப்போம். மூன்றாவதாக ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல இவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. ரெண்டாவது, இயேசுவை சந்தித்து அந்த மறை நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் போது கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த திறக்கப்பட்ட கண்களை கொண்ட அப்போஸ்தலர்களை சாட்சியாக மாற்றுறார். நீ என்ன அனுபவிச்சியோ போய் அடுத்தவனுக்கு சொல்லு. அதான் பார்க்கிறார், நம்பிக்கை குறைந்த மனிதர்களை நம்பிக்கையால் நிரப்பி அவர்களை தாங்கள் பார்த்த அனுபவித்த அந்த அறிவுக்கும் பணியில் ஈடுபட வைக்கிறார். நீங்களும் நானும் சாட்சிகள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திச்சிருக்கிறோம், எனவே நாம் சாட்சியாக மாறுகிறோம். இப்போ இந்த ஒரு 3 கருத்துக்களை உள்வாங்குங்க. இந்த வாரம் முழுவதும் நம்ம எப்படி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழலாம், நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து விடுதலை அடைந்து ஆண்டவரை பற்றி கொண்டு நேர்மையையும் இரக்கத்தையும் ஆடையாக அணிந்து நாம் சாட்சிகளாக வாழ இந்த ஒரு வாரம் நம்மை அழைக்கிறது. எனவே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். திருப்பலியிலே மறைக்கப்பட்ட கண்களை கொண்ட வந்தனாக நான் இருக்கிறேன், எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே, என்னை மாற்றும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பரிசுத்த உடலினாலும் என்னை தூய்மைப்படுத்தி உம்முடைய அன்பை பிறருக்கு நீரும் எனக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறீர் என்ற மறையுண்மையை அடுத்தவருக்கு எடுத்துரைக்க என்னை பயன்படுத்தும் பிதாவே. ஆமென்.